நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமா இந்த நாளிலே தேவன் உங்களை காணும்படியே செய்த மகாபெரிய கிருபைக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நம்ம எல்லோரும் கொஞ்ச நேரம் நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பிறகு நாம் வேத வசனத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நீர் என்னோடு இருக்கும் பொழுது என் வாழ்விலே எப்பவுமே தோல்வி இல்லை, வெற்றி தான் எனக்கு. அந்த பாடலை நம்ம எல்லாரும் உற்சாகமா இருக்கிற இடத்துல இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். எங்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை விசுவாசத்தோடு உற்சாகமாய் நாம் பாடுவோம். Praise the Lord. நீர் என்னோடு இருக்கும் போது நாளும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும் போது நாளும் வெற்றி வெற்றி. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது நாளும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும் போது நாளும் வெற்றி வெற்றி. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். இயேசு கிறிஸ்து என்னோடு இருப்பதால் சாத்தானை ஜெயித்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது நாளும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும் போது நாளும் வெற்றி வெற்றி. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் இடிந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் நாடி பாடி கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது நாளும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும் போது நாளும் வெற்றி வெற்றி. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு என் ஆதாயம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், சேர்ந்து ஆமென். மரணமே கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே? எல்லாரும் மரணமே கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயமே. கிறிஸ்து
எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா, ஓ அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது நானும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது நானும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. எல்லாரும் விசுவாசமாய், தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு, நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாருங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நமது வாழ்க்கையில என்ன இல்ல? தோல்வி நமக்கு இல்லை. எப்பொழுதுமே நமக்கு என்னதான்? வெற்றி தான். நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள். அல்லேலூயா. நிச்சயமா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மை, நமது வாழ்க்கையை, நமது குடும்பத்தை, தோல்வியில இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் இன்னைக்கு அவர் ஜெயிக்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா உங்க வியாபாரம் ஒருவேளை தோல்வியில இருக்கலாம், உங்க குடும்பம் ஒருவேளை தோல்வியில இருக்கலாம். இன்னைக்கு தேவன் உங்களை ஜெயிக்க அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போதுமா நாம் ஒரு வசனத்தை, நம் வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Praise the Lord. Hallelujah. பாருங்க, கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு? எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வேத வசனம், எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் இதை பார்க்கிற நிறைய பேர் நம்ம செய்தியை கொடுத்திருப்போம். விசுவாசிங்க நிறைய பேர் இந்த வார்த்தையை நம்ம சபையில கேட்டிருப்போம், பிரேயர் செல்ல கேட்டிருப்போம். இன்னைக்கு தேவன் இந்த வேத வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். இன்னும் ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்கு? நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. எதிர்த்து யாருமே இனி உங்க வாழ்க்கையில முன்பாக நிற்க மாட்டார்கள். உங்க தொழிலுக்கு போட்டியாய், உங்க குடும்பத்திற்கு விரோதமாய், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் ஒருவனும் இனி உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. Praise the Lord. பாருங்க, அடுத்த லைன் என்ன சொல்லுது பாருங்க. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அல்லேலூயா. பாருங்க, நாம் தேவனோடு இருக்கும் பொழுது அவரும் நம்மோடு என்ன பண்ணுவாரு? நிச்சயமா இருப்பார். அவர் நம்ம கூட இருந்து இந்த வாழ்நாள் முழுமையாய் கர்த்தர் நம்மை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இந்த கொள்ளை நோய் யாரை அணுகும் என்று தெரியாத ஒரு நிலைமையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட பாத்தீங்கன்னா இந்த ஜெபம், இந்த பிரேயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஜுரமா இருந்தது. எனக்கு ரொம்ப ஜுரமா, கொஞ்சம் பயந்துட்டேன் நானு. ஃபுல்லா கை கால்லாம் வலி, முட்டிலாம் வலி, முதுகுலாம் பயங்கர வலி, ஜுரம், பயங்கரமான ஜுரம். அப்படியே முட்டி போட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த வியாதி பலவீனம் எதுவுமே இருக்கக்கூடாது, நல்ல சுகத்தை தாங்க என்று சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னா நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் நல்ல பரிபூர்ண சுகத்தை தந்து இப்பொழுது உங்க முன்பாக இந்த வேத வார்த்தையை தரும்படியாய், அவருடைய பாடலை பாடும்படியாய் தேவன் கிருபை தந்தார். அல்லேலூயா.
அதுபோல நமது வாழ்க்கையிலும் சரி, நாம் தேவனோடு இருக்கும் பொழுது அவர் நம்மோடு இருந்து ஒருவனும் உன் வாழ்க்கைக்கு விரோதமாய், உன் குடும்பத்திற்கு விரோதமாய் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். என்ன சொல்றாரு? மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னோடும் இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எதை குறித்தும் பயப்படாதீங்க, எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் இருக்கிறது மாத்திரமல்ல, நம்மளும் என்ன பண்ணணும்? அவரோடு இருக்கணும். நாமளும் கர்த்தரோடு இருக்கும் பொழுது அவரும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த 8 மாதமாய் கர்த்தர் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்து நல்ல சுகத்தை, பலத்தை தந்து, நல்ல ஆகாரத்தை தந்து ஆண்டவர் இம்மட்டுமாய் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் வழிநடத்தவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கிறதுனாலதான் இந்த 8 மாதம் காலமாய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பாருங்க, கடைசியா இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். என்ன இருக்கு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார், நான் உன் கூடவே இருக்கிறேன், உன்னை வழி நடத்துகிறேன், உன் குடும்பத்தை நடத்துகிறேன், உன் வியாபாரத்தை, உன் தொழிலை, உன் படிப்பின் காரியத்தை நான் நடத்துகிறேன். மாத்திரமல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க தேவனை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தா இன்னைக்கு அவரை தேடி வாங்க. அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். நம்மளும் சரி, தேவனை விட்டு விலகாதபடி எப்பொழுதும் அவர் சமூகத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாய், வேதத்தை வாசிக்கிற ஒரு மகனாய், மகளாய் நாம் இருக்கும் பொழுது எப்பொழுதும் அவருடைய கரத்தை நாம் விடாதபடி பற்றி கொண்டு உறுதியாய் நாம் நடக்கும் பொழுது தேவன் நம்மை வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாய் இந்த பரலோக வாழ்க்கைக்கு நேராய் நம்மை கர்த்தர் வழி நடத்த அவர் சித்தமாய் இருக்கிறார். நாமளும் உலகத்தை நாம் பார்க்காதபடி உன்னதமான தேவனை நாம் நோக்கி பார்த்து அவரோடு நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாய் தேவனும் நம்மை வழி நடத்துவார். நமது தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்க குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பார். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பார். ஒருவேளை ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், மற்ற எந்த காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தர் எல்லாவற்றையும் சந்தித்து நிறைவாய் தேவன் உங்களை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாமும் அவரோடு இருக்கணும். அவர் கையை விடாதபடி நாமளும் உறுதியாய் பற்றி கொண்டு அவரோடு நாம் இருந்து நாம் கர்த்தருடைய பாதையிலே நாம் நடக்கும் பொழுது நமக்கு வெளிச்சத்தையும் நல்ல ஒரு எதிர்கால ஒரு வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அப்படியே நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நாளுக்காய் உமது பாதத்திலே நாங்கள் வருகிறோம். தகப்பனே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, ஆண்டவரே, நீ சொன்னது போல நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னது போல தகப்பனே, நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரே இம்மட்டுமாய் எங்களை அற்புதமாய், அதிசயமாய், கிருபையாய் வழிநடத்தி வந்த தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியா இருக்கிற எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்களே எங்க கரத்தை பிடித்து எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சகல நன்மைகளாலும், கிருபையினாலும், வரங்களினாலும் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஆண்டவரே, நல்ல ஒரு ஆறுதலை தாங்க, சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, ஆசீர்வாதத்தையும் மன நிம்மதியை தருமடியாய் ஜெபிக்கிறோம். இதே அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாய் தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கரத்தை பிடித்து அவர் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். தொடர்ந்து இந்த செய்தியை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு